ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்தில் நடந்து வரும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதல்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவை தங்கள் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு தாக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கூட நினைக்கலாம், எப்படி சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னு. இந்த வீடியோவை கேட்டு முடிக்கும் பொழுது உங்களால இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அது என்ன விஷயம், சீனா மற்றும் பாகிஸ்தான் பாலிஸ்டிக் மிசைல்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படையில சீனாவை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில எதிர்கொள்வதற்கு ஒரு அதிநவீன மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா விமானப்படையில எந்த மிசைலை இணைச்சிருக்காங்க, அந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்யும் பொழுது அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்து கேள்வி எழுப்பினாங்க. ஆனா தற்போது அசர்பைஜான் இந்தியாவிடம் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்ன, அசர்பைஜான் ஏன் இந்தியாவிடம் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதாவது ஈரான் ஒரே நேரத்துல 110 பாலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இந்த 110 பாலிஸ்டிக் மிசைல்களையும் 99% இஸ்ரேல் வெற்றிகரமா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தாக்கி அழிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரானுடைய இந்த தாக்குதலை முறியடிப்பதுல அமெரிக்கா மற்றும் யூகே இஸ்ரேலுக்கு உதவி செய்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்திருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நீண்ட காலமா ராணுவ ரீதியிலான உறவுகள் இருக்கு. இந்தியா இஸ்ரேலிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கி பயன்படுத்துறாங்க. சில சமயங்கள்ல இஸ்ரேலிடம் இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி இந்தியாவிலே சில ஆயுதங்களை தயார் செஞ்சிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு இஸ்ரேலி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிற விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு. இந்தியா பல வருடங்களா ஒரு எஃபெக்டிவான பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து பல வருடங்களா இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தன் படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா இஸ்ரேல் மிசைல் டெக்னாலஜியை பெருமளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலையும் இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவின் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஸ்வாட் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஸ்வாட் ஃபிஷ் ரடார் இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட கிரீன் பின் ரடார் சிஸ்டத்தோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டின் கிரீன் பின் ரடார் சிஸ்டத்துல இந்தியாவுக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்து புதிதாக ஸ்வாட் ஃபிஷ் அப்படிங்கிற இந்த ரடார் சிஸ்டத்தை இந்தியாவிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்வாட் ஃபிஷ் ரடார் சிஸ்டம் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடித்து அதை தாக்கி அழிப்பதற்கு பெருமளவுல இந்தியாவுக்கு உதவி செய்யும். இஸ்ரேலிய தொழில்நுட்பம் கொண்ட ஸ்வாட் ஃபிஷ் ரடார் சிஸ்டம் இந்தியாவின் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. இதனால பாகிஸ்தான் மற்றும் சீனால இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியாவால மிக எளிதா கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இதுல இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து வந்த 110 பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழித்ததுல ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அதாவது இஸ்ரேல் ஈரானிடமிருந்து வந்த அனைத்து பாலிஸ்டிக் மிசைல்களையும் தாக்கி அழித்தத இந்தியா ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா 1980களில் இருந்து சீனாவிடமிருந்து பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தை வாங்கி பாகிஸ்தான் மற்றும் ஈரான் மிகப்பெரிய அளவுல பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க.
இப்போ இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியிருக்க 110 ஈரானிய பாலிஸ்டிக் மிசைல்களும் சீன தொழில்நுட்பம் கொண்டது. அதனால வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது தற்போது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போன்று ஒரு தாக்குதலை நடத்தினாங்கன்னா இஸ்ரேலிய தொழில்நுட்பம் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வச்சிருக்கக்கூடிய இந்தியானால மிக எளிதா சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய மிசைல் தாக்குதல்களை முறியடிக்க முடியும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தோல்வி அடைஞ்சதுல இருந்து சீனாவின் மிசைல் டெக்னாலஜியோட உண்மையான குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தற்போது வெளிவந்திருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை முறியடிப்பதற்கு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பல வருடங்களுக்கு முன்பே டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முதல் பேஸ வெற்றிகரமா முடிச்சிட்டு தற்போது இரண்டாவது பேஸ இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இரண்டாவது பேஸ்லயும் இந்தியா மிகப்பெரிய அளவுல இஸ்ரேலிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சீனா மற்றும் பாகிஸ்தான் வரும் காலத்துல இந்தியா மீது பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்தியாவால மிக எளிதா அந்த தாக்குதல்களை முறியடிக்க முடியும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னும் வரும் காலங்களிலும் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா தன்னுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிரத்யேகமா சீனா, பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய மிசைல் தாக்குதல்களை தடுப்பதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால வரும் காலங்களிலும் இந்தியாவுக்கு இஸ்ரேலுடைய உதவிகள் மிகப்பெரிய அளவுல தேவைப்படும். சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து கொண்டு ஒரே நேரத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்க விஷயங்களா இருந்துச்சு. ஆனா தற்போது இஸ்ரேல் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலை வெற்றிகரமா முறியடித்ததன் மூலம் இந்தியாவுக்கு இருந்த சந்தேகங்கள் தற்போது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அப்டேட், 2020 சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து இந்தியா தன்னுடைய முப்படைகளோட ஆபரேஷனல் ரெடினஸ் அதிகப்படுத்துவதற்கு இந்திய முப்படைகளுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்தாங்க. அந்த வகையில முப்படைகளுக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்களை வெளிநாடுகளில் இருந்து வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்திய விமானப்படை ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு கிரவுண்ட் சூப்பர்சானிக் மிசைல இந்திய விமானப்படையில இணைச்சிருக்காங்க. இந்த ராம்பேஜ் மிசைல் இந்திய விமானப்படையில இணைக்கப்பட்டிருப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த மிசைல்கள்னால சூப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ராம்பேஜ் மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இஸ்ரேலிய விமானப்படை சமீபத்துல ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள்ல இந்த ராம்பேஜ் மிசைல்களை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் ராம்பேஜ் மிசைல பயன்படுத்தி ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியா தன் விமானப்படையில ராம்பேஜ் மிசைல்களை இணைச்சிருக்காங்க. இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI, MiG-29, ஜாக்வார் போன்ற விமானங்கள்ல இந்த ராம்பேஜ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையின் MiG-29K விமானங்கள்லையும் இந்த ராம்பேஜ் மிசைல்கள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டது. இந்திய கடற்படையின் MiG-29K விமானங்கள்ல இந்த ராம்பேஜ் மிசைல் ஏற்கனவே இணைக்கப்பட்டாச்சு. இந்திய கடற்படையின் MiG-29K விமானங்கள்ல ராம்பேஜ் மிசைல்களை ஏற்கனவே இணைச்சிட்டாங்க. இந்த ராம்பேஜ் மிசைலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மிசைல் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல், அதாவது எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சுக்குள்ள செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு நமது விமானிகளால் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ராம்பேஜ் மிசைல் 2019 இந்தியா பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தும் போது பயன்படுத்திய ஸ்பைஸ் 2000 மிசைல்களை விட அதிக ரேஞ்ச் கொண்டது. இதனால ராம்பேஜ் மிசைல் தற்போது இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருப்பது இந்திய விமானப்படைக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விமானப்படை சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்டல் மேர் 2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல அந்தோமான் நிக்கோபார் தீவுல வச்சு வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. சமீப காலத்துல இந்திய விமானப்படை தன்னுடைய தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது ராம்பேஜ் மிசைல் இணைக்கப்பட்டிருக்க Su-30 MKI போர்
போர் விமானத்துல 400 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால Su-30 MKI போர் விமானத்தோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ராம்பேஜ் மிசைல்னால 150 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ராம்பேஜ் மிசைல்கள்னால 40,000 அடி உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். மூன்றாவது அப்டேட், ஓரிரு வருடங்களுக்கு முன்பு இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவு அவ்வளவு பெரிதா கிடையாது. ஆனா தற்போது அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் அசர்பைஜான் தான். அதாவது அசர்பைஜான் காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான், துருக்கி, அசர்பைஜான் இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த 3 நாடுகளும் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்தியா அர்மீனியாவுக்கு தற்போது ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சாங்க. குறிப்பா வெப்பன் லொகேட்டிங் ரடார்ஸ், ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள், அம்யூனிஷன்ஸ், வெடிபொருட்கள், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் போன்ற பல விஷயங்களை இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து அதிக அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் பொழுது அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்து கேள்வி எழுப்பினாங்க. அவங்களோட ஊடகங்கள்ல இந்திய ஆயுதங்கள் குறித்து கிண்டல் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது அசர்பைஜானுக்கு இந்திய ஆயுதங்களோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா இப்படி தொடர்ந்து அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல அசர்பைஜான் கண்டிப்பா தோக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அசர்பைஜானுடைய பிரசிடென்ட் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய நாடுகளுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அதாவது எங்களோட முக்கியமான எதிரி நாடான அர்மீனியாவுக்கு தொடர்ந்து ஆயுதம் சப்ளை செய்து வரும் நாடுகளான இந்தியா, பிரான்ஸ், கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு நாங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரான்ஸ், இந்தியா, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுடன் இது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல இந்தியா சப்ளை செய்யக்கூடிய ஆயுதங்களால எங்களை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது இந்தியாவிடம் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். எந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கு தற்போது இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா அர்மீனியாவுக்கு இன்னும் அதிக சக்தி கொண்ட ஆயுதங்களை சப்ளை செய்யணும். அப்பொழுதுதான் இந்தியாவுடைய காஷ்மீர் விஷயத்துல தலையிடுவதை அசர்பைஜான் நிறுத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.